வணக்கம் விவசாய பெருமக்களே. உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி பாருங்கள், இந்த அம்மன் நெல் விளைச்சல்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இப்போ 3 நாளாக தொடர்ந்து பெஞ்ச மழையில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கு சின்ன குழந்த மாதிரி நாற்று நடுவில் ஒவ்வொரு நாளாக பார்த்து இதுக்கு உரம் ஊரியா எல்லாம் வச்சு அவ்வளோ பக்கத்தில் இருக்க ஆடு மாடெல்லாம் மேயாமல் அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டோம். திடீர்னு இன்னும் அறுவடைக்கு 2-3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மாதிரி மொத்தமாக சாஞ்சு போச்சு பாருங்கள். இதாங்க விவசாயத்தோட நிலமை, விவசாயிகளோட நிலமை. அப்படி விவசாயிங்கிட்ட பேரம் பேசுகிறாங்க பாருங்கள். எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. முன்னாடி ஷாட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எப்படி மொத்தமாக சாஞ்சு போயிருக்கு. இதில் எவ்வளோ நஷ்டம் வரும் பாருங்கள். இதில் நெல்லறுவடை இயந்திரத்தை வச்சு தான் இந்த உழவு செய்யணும், இயந்திரமாக அறுவடை செய்யணும். இவ்வளோ இருக்குது. டிராக்டர் செலவு இருக்குது, நடுவு கூலி, களை எடுக்கிற கூலி, இன்னும் உரம் ஊரியா போகிறவங்களுக்கு கூலி, இன்னும் எவ்வளவோ இருக்குதுங்க. தண்ணி வெளியே போகிறதுக்காக திறந்து விட்டுருக்குறேன். திறந்து முடிஞ்சு போனதுக்கப்புறம் பாருங்கள் இருக்குது. இன்னமும் தண்ணி கசிஞ்சிட்டே தான் இருக்குது. எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியல, வடிஞ்ச பாடில்லை. இன்னும் தொடர்ந்து 2-3 நாள் மழை பெஞ்சால் மொத்தமாக நிலத்துல விட்டு வர வேண்டியதுதான். அந்த மாதிரி சூழ்நிலை உழவரோட சூழ்நிலை. அப்படியாப்பட்ட உழவர்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதில்ல, சரியான லாபம் கிடைக்கிறதில்ல பாருங்கள். ஆனால் அருமையான விளைச்சல் விளைஞ்சிச்சு. ஏற்கனவே போட்டுருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை பாருங்கள் எப்படி இருக்குது. மொத்தமாக எல்லாமே சாஞ்சு போயிருக்கு. இதில் பாருங்கள், அருமையான நெல். இது அம்மன் நெல் சாப்பாட்டு நெல், அருமையான நெல். நாங்கள் ரெகுலராக இதுதான் பயன்படுத்திட்டு வரோம். அப்படியாப்பட்ட நெல் பாருங்கள். மொத்தமாக இந்த டைம் மாதிரி போன டைம் நடந்ததில்லை. நல்லா இருந்துச்சு போன டைமு. இந்த டைம் மொத்தமாக எல்லாமே படுத்துருச்சு. அருமையாக இருந்துச்சுங்க. அது கூலி ஒன்றும் கட்டுப்படி ஆகலைங்க. இருந்தாலும் விட போகிறதில்ல. தொடர்ந்து விவசாயத்தை விட்டு நமக்கு சோதனை வருதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விவசாயத்தை விட்டு வெளியே வர போகிறதில்ல. எவ்வளோ சோதனை வந்தாலும் இதை தாண்டி மறுபடியும் விவசாயத்தை தொடர்ந்து செய்வோம். நம்மளோட பணி தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளே பொங்கல்கிட்ட எப்படி இது அறுவடை வந்துடும் நினைக்கிறேன். அறுவடை வந்ததுக்கப்புறம் அந்த இயந்திரத்து மூலமாக நெல் அறுவடை செஞ்சு சுற்றி இருக்கிறதுலாம் அறுக்கணும். அறுத்ததுக்கப்புறம் அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்சு அதுக்கப்புறம் அதை மூட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு வாடகை வண்டி மூலமாக இதை கொண்டு போய் நம்ம மண்டியில் போய் சேர்க்கணும். தனியார் மண்டியில் இருக்கிற நெல்லோட தரத்தை பார்த்து அவங்க ஒரு விலையை நிர்ணயிப்பாங்க. அந்த விலையை தான் நம்ம ஏற்றுக்கணும். அது கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். எப்போவுமே பெரும்பாலும் குறைவாக தான் வந்துருக்குது வரும். அதுக்கப்புறம் அந்த வர அமௌண்ட்டை வச்சு தான் ஏற்கனவே இருக்க டிராக்டருங்களுக்கு, நெல்லறுவடை இயந்திரத்துக்கு, உரம் ஊரியா பாக்கி, இது மாதிரி எங்கெங்கே கடன் பாக்கி வச்சுருமோ அவங்களெலாம் கொடுக்கணும்.